பழனி முருகரும் போகர் சித்தரின் அபிஷேக மர்மமும். பழனி கோவிலுக்கு போயிருக்கீர்களா? தொண்டை நெஞ்சை வருடும் மழலை காற்று, மலை சுழற்சியில் கடந்து வரும் நாதஸ்வரம், அந்த புனித மலை மீது வீற்றிருந்திருக்கும் தண்டாயுதபாணி முருகன். அவர் ஒரு காட்சி அல்ல, ஒரு ஆன்மீக அனுபவம். அந்த விக்கிரகம் மண்ணோ கரையோ அல்ல, நவபாஷாணம் எனும் 9 மர்ம மூலிகைகளால் உருவாக்கப்பட்டது. உருவாக்கியவர் அறிவின் ஆழத்தில் நீந்திய போகர் சித்தர். சீன தேசம் வரை சென்று மர்ம மூலிகைகளை திரட்டினார். அவற்றால் ஒரு உயிருள்ள வடிவம் உருவாக்கினார். அந்த வடிவம் முருகனின் பவள முகத்தை ஒத்த பசுமையான அமைதியை வெளிப்படுத்தியது. ஆனால் அந்த விக்கிரகத்தின் உண்மையான சக்தி அபிஷேகத்தில்தான் வெளிப்படுகிறது. பால், தேன், சந்தனம், இளநீர், பஞ்சாமிர்தம். இந்த அபிஷேகங்கள் விக்கிரகத்தில் ஊறும்போது அது வெப்பம் உண்டாக்கி மூலிகை தன்மையை வெளியில் தருகிறது. அந்த நீர் பக்தர்களுக்கு பகிரப்படும் போது ஒரு ஔஷத குணத்துடன் மனசுக்குள் ஆழ்ந்த அமைதியை ஊட்டுகிறது. அந்த அனுபவம் ஒரு தரிசனம் மட்டுமல்ல, அது ஒரு உளவியல் பரிகாரம், ஒரு ஆன்மீக பரிசுத்தம். போகர் சித்தர் கூறியது போல் அபிஷேகத்தின் வழியேதான் அந்த வடிவம் உயிர் பெறும். அந்த உயிரேதான் முருகன். இந்த உரை உங்களின் உள்ளத்தை வருடியிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் கருத்து கமெண்ட்ல எழுதுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.